இந்த பெண்மணியை பாருங்கள். சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம இந்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவப்படுத்திருக்காங்க. அப்படி இவங்க என்ன பண்ணாங்க, 1971 10,000 ரூபாய் முதலீடு போட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அதோடு நிறுத்தலைங்க. மும்பையில் 1975 வருஷம் ஒரு சினிமா தேட்டரையும் திறந்திருக்காங்க. அதையும் தாண்டி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஆக்சிஜன் ப்ரைவேட் கம்பெனியும் உருவாக்கியிருக்காங்க. அதாவது ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தை இவங்க தொடங்கியிருக்காங்க. வெற்றிகரமாக போயிருக்கு. 1995 சிறந்த பெண்மணிக்கான விருது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதுவும் தொழில்துறையில். 2005 இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஐடி கம்பெனி தொடங்கியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிரான்ஸ்போர்ட் கம்பெனி தொடங்கி இன்னைக்கு ஐடி கம்பெனியில் வந்து இவங்க நின்று இருக்காங்க. இவங்களுடைய மதிப்பு, நிறுவனங்களுடைய மதிப்பு 4000 கோடி. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நம்ம நாட்டில் நிறைய பெண்கள் சத்தம் இல்லாமல் நிறைய விஷயத்தை சாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கிறது உண்மையில். இந்த மாதிரி பெண்களை நம்ம வந்து மறக்கக்கூடாது. அவங்களுடைய சாதனையை நம்ம எப்பவுமே அங்கீகாரம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இவங்களை பற்றி உங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள்.